தமிழ் திரையுலகில் இனி பெரிய பட்ஜெட் படங்கள் வருவாய் பகிர்வு அடிப்படையில் மட்டுமே தயாரிக்கப்படும் என தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இது முன்னணி நடிகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள செக்கா என கேள்வி எழுந்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளின் முதல் கூட்டம் நடைபெற்றது. தலைவர் GKM தமிழ்குமரன் தலைமையிலான இந்த கூட்டத்தில் பொருளாளர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் உறுப்பினர் SA சந்திரசேகர், கலைப்புலி S தானு, மாநிலங்களவை உறுப்பினர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் தற்போது தமிழ் திரையுலகில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட் படங்கள் இனி ரெவென்யூ ஷேர் என்ற வருவாய் பகிர்வு முறையில் மட்டுமே தயாரிக்கப்படும். இதை சினிமா துறையில் உள்ள அனைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மே 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என முடிவு செய்யப்பட்டது. நடிகர்கள் சம்பந்தம் குறைக்க போறீங்களா? இல்ல, அது குறைக்கிறது இல்லை. 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணுவோம். வர்ற லாபத்துல 2 பேரும் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்றதே தவிர நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க, நீங்க சும்மா வேலை செய்யுங்க அப்படின்னா எங்களுக்குள்ள இணக்கமான முடிவு வரும். அப்படிதான் நாங்க பேசலாம். இதேபோல OTT தள பிரச்சனைக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என GKM தமிழ்குமரன் தெரிவித்தார். OTT-யோட சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் நாங்க OTT-ல பண்ணிடுவோம். ஸோ இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு இதுவும் நேரடியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டு ஃபார்ம் பண்ணிட்டு வெளியிடுவோம். அதுல ரொம்ப முக்கிய SI சார் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க, ஏற்கனவே ரொம்ப அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் அவங்க வச்சு ஒரு ஹை லெவல் கமிட்டி அதுக்கு என்னென்ன சீர் பண்ணலாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது இந்த மாதத்துல எல்லாம் முடிவு பண்ணுவோம். OTT முடியல, நாங்கள் நிர்வாகம் வந்து 1 மாதம் தான், 2 மாதம் ஆகும்போது தேர்தல்னால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு மாதத்துல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். தமிழ்நாட்டில் திரையரங்குகளில் ஒரு நாளைக்கு 5 காட்சிகளை ஒளிபரப்ப புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் அரசிடம் வலியுறுத்துவோம் என்றும் தமிழ்குமரன் கூறினார். தமிழ் திரைப்பட உலகில் ரஜினி, கமல், விஜய், அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் ஒரு படத்திற்கு 150 கோடி ரூபாய் வரை ஊதியம் பெறுவதாக கூறப்படுகிறது. படம் தொடங்கும் போதே ஒரு பெரும் தொகையை நடிகர்கள் பெற்றுவிடும் நிலையில் படம் தோல்வியடைந்தால் தயாரிப்பாளர் மட்டுமே முழு பாதிப்பையும் ஏற்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்த சூழலில் தயாரிப்பாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கையை நடிகர்கள், குறிப்பாக உச்ச நடிகர்கள் ஏற்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது.